கன்னிராசி. சிந்தனை, நிதானம், நேர்மை, நுணுக்கம், உழைப்பு, துல்லியம். இது எல்லாத்தையுமே எப்பவுமே தன்னுடைய அடையாளமா கொண்டவங்க இவங்க. எந்த ஒரு வேலைய செஞ்சாலும் சரி, அது அழகாவும் இருக்கும், நேர்த்தியாவும் இருக்கும், ஆராய்ச்சியோடவும் செஞ்சு முடிப்பாங்க. இவங்க ஒரு சொல் சொன்னா, அது 2 முறை யோசிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு முடிவு எடுத்தா, அந்த முடிவுக்கான முழு தகவல்களையுமே முன்னாடியே முழுவதுமா ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட சிந்தனை தெளிவு கொண்ட கன்னி ராசி. ரொம்ப சிறப்பான வாழ்க்கைய வாழ்றோமா? சத்தியமா கிடையாது. என் கஷ்டம் வெளிய சொல்ல முடியாது. இந்த வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்த கூட நம்ம எண்ணிடலாம். என்னோட கஷ்டத்த வந்துட்டு எண்ண முடியாது. அவ்ளோ கஷ்டம் இருக்கு. அட என்னங்க சொல்றீங்க? ஆமா. உங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது. ஏன்னா வெளிய காட்டிக்கிறது இல்ல. நான் என்னுடைய கஷ்டம் வெளிய காட்டிக்கிட்டா, நான் என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள புலம்பி தள்ளிட்டா, யாருமே கேட்கிறவனே தல தெறிக்க ஓடிடுவான். ஆனா, இப்படி இவங்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன தெரியுமா? சீரான பாதையில போகணுங்கிறது தான் இவங்களுடைய மனநலம். ஆனா, சில மாதங்களா மனசுல குழப்பம், பண விஷயத்துல நெருக்கடி, உறவுகள்ல சிக்கல். இதெல்லாம் இருந்துச்சா? இல்லையா? அப்போ இந்த சிக்கல்கள், குழப்பங்கள், நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல ஆமாங்கன்னு பதிவிடுங்க. அப்பதான் நாங்க பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு, ஏன் உங்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை வரும். ஆமாப்பா, இந்த புள்ள ஏதோ ஒண்ணு நமக்காக தான் சொல்லப் போகுது அப்படின்னு. இப்ப இன்னும் ஒரு சில புத்திசாலிங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஆமா என் ஜாதகத்த கையில வாங்குற ஜோசியக்காரங்களே தெளிவா பதில் சொல்றல்ல. நீ என்னத்த சொல்லிட போற? அப்படிலாம் இல்லைங்க. அது உங்களுடைய பிரம்ம. நீங்க ஒரு நம்பிக்கை இல்லாம தான் ஜோதிடம் பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்க உங்களுடைய ஜாதகத்த கொடுத்து பாருங்க. எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிடுவாங்க. இப்போ கன்னி ராசிக்கான பொது பலன்களையே நான் நெறைய விஷயங்கள் 100க்கு 75% உங்களுக்கு பொருத்தமா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மீதி இருக்கிற அந்த 25% தான் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில மாற்றத்த கொடுக்குது. ஒரே நேரத்துல பொறந்தவங்க யாரும் ஒரே மாரி சாதிக்கிறதில்லன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது போல தான். புரியுதுங்களா? சின்ன ஒரு லக்ன மாற்றமோ, சின்ன ஒரு கிரக மாற்றமோ, சின்ன ஒரு கிரகோடைய சேர்க்கையோ, இந்த 12 பாவத்துல மாற்றத்த கொடுத்துருது. உலகம் முழுக்க எத்தனையோ ஜீவராசிகள் நம்ம இருக்கோம் இல்லையா? நம்முடைய ஜாதக கட்டம் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதம். அந்த வகையில கன்னி ராசியினுடைய ஜாதகம் என் கையில இல்லனாலும் உங்களுக்கான பொது பலன்கள நான் ஜோதிட அடிப்படையில இப்ப எந்த கிரகங்கள் எங்க உட்கார்ந்திருக்காங்க, அந்த கிரகங்களுடைய இடம் என்ன, அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் எந்த பாவகத்த தொடுது அப்படின்ற அளவுக்கு பார்த்து சொல்லப் போறோம். இப்படி கஷ்டப்படுறோம், கவலைப்பட்டுட்டு இருக்கோம், நெருக்கடியில சந்திச்சுட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய சுமைகளை தூக்கிக்கிட்டு கூட அடுத்தவங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லையா? இப்படிப்பட்ட நம்ம சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு கஷ்டமாங்க. அதெல்லாம் பழகிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கஷ்டங்கள். மலையளவு துன்பங்கள தாங்கி அப்படியே சமாளிக்கக்கூடிய அமைப்புல தான் கன்னி ஒவ்வொரு நாளையும் கடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த சிக்கல்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமா தீர போகுதுன்னு நான் சொன்னா நம்புவீங்களா? உடைய பல வருட போராட்டங்கள் எல்லாம் மறைய போகுதுன்னு நான் சொன்னா நம்புவீங்களா? சத்தியங்க. இது மறைய போகுது. ஏன் அப்டின்னா, கடகராசியில ஆல்ரெடி அதிசார பெயர்ச்சியா உட்கார்ந்திருக்கக்கூடிய குருவினால ஆல்ரெடி சில ராசிகளுக்கு நல்லது நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கும் உண்டு. ஏன்னா கடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு 11ஆம் இடம். இப்போ அந்த இடத்திலேயே தன்னுடைய சொந்த ராசிக்கு போயிருக்கக்கூடிய சந்திரனால, குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகத்த உருவாக்கியிருக்காங்க. கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். சிங்கத்துடைய ஆற்றும், யானையுடைய பலமும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா மாறப்போகுது. நாங்க ஜாதக கட்டத்துல 11ஆம் இடம் தான் வந்து எல்லாத்துக்குமே ஆதாயம்னு சொல்லுவோம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கட்டம். அந்த இடத்துல இந்த யோகம் உங்களுக்கு வந்து இருக்கிறப்போ, எந்த அளவுக்கு கன்னிக்கு வந்து சிறப்பு சேருங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? கஜகேசரி யோகம்னா என்ன? சந்திரனும் குருவும் ஒரே ராசியில சேர்றப்போ உருவாகக்கூடிய தெய்வீக யோகம் தான் கஜகேசரி யோகம்னு நான் சொல்லியிருக்கேன். யானை போல கஜம், வலிமை, நிலைமை, செல்வம், கேசரி குருவால ஞானம், புத்தி, தர்மம், தெய்வ அனுகிரகம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில அறிவு, பணம், புகழ், மன நிம்மதி, தெய்வ அனுகூலத்தை சேர்த்து கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை? அந்த வாழ்க்கை தான் கன்னிக்கு இப்போ பலித்தமாக போகுது. இது எல்லா ராசிகளுக்குமே ஓரளவுக்கு பலன் கொடுக்கும். ஆனா, உங்க ராசிக்கு மட்டும் வேறுபட்ட பாவத்துல அதீத தாக்கத்தோட, அதிக அதிர்ஷ்டத்தோட வேலை செய்ய போகுது. கன்னி ராசிகளுக்கு இந்த கஜகேசரி யோகம் எங்க நிகழுது? கடகராசினா கன்னிக்கு 11ஆம் இடம்னு சொன்னேன் இல்லையா? 11ஆம் பாவம். அதாவது நண்பர்கள், லாபம், ஆசைகள் நிறைவேறது, அரச ஆதரவு,
சமூக நிலை. அதாவது சந்திரனும் குருவும் இணையும் இந்த யோகம் நேரடியா உனக்கு லாபத்தை கொடுக்குது, வெற்றியை கொடுக்குது, எதிர்பாராத ஆதரவை கொடுக்குது. புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய காலம் பொற்காலம். அடுத்த 40 நாட்கள் முழு பலன்களை சொல்லட்டுமா? முதல்ல பணம் மற்றும் பொருளாதாரம். பண நெருக்கடி தான் பெருத்த கஷ்டமா இருக்கு கன்னிக்கு. சோ அடுத்த 40 நாட்கள்ல கன்னி ராசிகளுக்கு பண விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றம் வருது. பண வரவுகள் பல வழிகள்ல உங்களை வந்து சேரும். புதிய முதலீடுகள்ல வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலையில்லாம இருந்தவங்களுக்கு நிதி ஆதாயம் சீரா வரப்போகுது. திடீர் லாபங்கள், நண்பர்கள் மற்றும் வணிக இணைப்புகள், அரசாங்கத்துல ஆதரவு எல்லாமே உங்களுக்கு அதுவே தேடிக்கிட்டு வரும். திடீர் யோகம். இந்த யோகம் வந்து அதிர்ஷ்டத்துடைய வாசக்கதவை திறந்து வைக்குது. கடன் பிரச்சனை இருந்தவங்களா அது முழுசா ₹1 கடன் இல்லாம அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. பணத்துக்காக யாரிடமாவது கெஞ்சி கூத்தாடிட்டு இருந்தா கூட சரிங்க. அந்த நிலையில மாற்றம் வருது. உனக்கு பண பிரச்சனைய கொடுத்தவன், பண நெருக்கடி கொடுத்தவன், பணத்தால உன்னை வந்துட்டு பாதிப்படைய வச்சவன்லாம் யோசிப்பான். என்னடா அது நேத்து வரைக்கும் நம்மகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பார்த்தாக்க என்னமோ நமக்கே உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா சிறப்பா இருக்கானேன்னு. ஒரு நாள்ல திடீர் அதிர்ஷ்டம் வேலை செய்யுங்க உங்களுக்கு. இந்த யோகம் அப்படிதான் வரும். சொல்லுவாங்க இல்லையா? திண்ணையில படுத்தவனுக்கு திடீர்னு வந்துச்சாம் வாழ்க்கைன்னு. அது போல. கூரையில இருந்தவனுக்கு கூரைய பிச்சுக்கிட்டு கோடி கோடியா கொட்டின அளவுக்கு. பண மூட்டைகள் கொட்டின அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான யோகம் எங்க இருந்தாவது, யார் மூலியமாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டமா உங்களை வந்து சேரும். உன்னுடைய பல நாள் கனவுகள் நிறைவேறும். பல நாள் ஆசைகள் இப்ப நிறைவேறும். ஆசை வேற, கனவு வேற. இல்லையா? அந்த பணத்துக்காக பல இடங்கள்ல அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க. உங்கள வந்து ஒரு மாரி ஏளனமா பார்த்திருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த கண்ணு விழி இருக்கு பார்த்தீங்களா? அது கீழ விழுகிற அளவுக்கு பொறாமையில பொசுங்கி போகக்கூடிய அளவுக்கு உன் கையில பணம் பொருளும். அதேபோல வேலை மற்றும் தொழில். வேலை பக்கம் போனா உழைப்புக்கு உண்டான பலன் இதுவரைக்கும் கிடைச்சிருக்காது உங்களுக்கு. ஆனா உழைப்புக்கு உண்டான பலன் நிச்சயமா இப்ப கிடைக்கும். மேல் அதிகாரிங்க எத பண்ணாலும் ஏதாவது குத்தம் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா கன்னி ராசிங்க தொழிலாட்டும், உத்தியோகமாட்டும் இவங்க ஒரு வேலைய செய்தா அதுல வந்து உண்மையாவும் கடின உழைப்பையும் போடக்கூடியவங்க. இல்லையா? ஆனா அதற்கான அங்கீகாரத்த யாருமே குடுத்திருக்க மாட்டாங்க. அட நீ உழைக்கிறன்னு கூட ஒத்துருக்க மாட்டாங்க. இந்த உழைப்புக்கான ஒட்டுமொத்த அடையாளத்தையும் மத்தவங்க தூக்கி சுமந்திருப்பாங்க. இவங்க வந்து உழைச்சு உழைச்சு குடுத்துட்டு ஒதுங்கி நின்னு இருப்பீங்க. ஆனா இனி அப்படி கிடையாது. மேல் அதிகாரிகிட்ட உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம், பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நம்பிக்கையோட இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க. சிறு உழைப்பு கூட உங்களுக்கு பெரிய பலன கொடுக்கும். அரசாங்க அலுவலகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் உயர்வு பெற போறீங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தீங்கன்னாக்கா சம்பள உயர்வு இருக்கு. வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட இருக்கு. அதேபோல தொழில் செய்றவங்க. ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ. பணப்பெருக்கம், புதிய ஒப்பந்தம், கூட்டாண்மைகள்ல வெற்றி எல்லாமே பொற்காலம். புதிய பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? இது சரியான நேரம். முயற்சி மட்டும் பண்ணுங்க. தன்னால உதவிகள் தேடி வரும். வாய்ப்புகள் உங்க வீட்டு வாசப்படியில் நிக்கும். அதேபோல கல்வி நிலையில அறிவு சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி. மாணவர்களுக்கு குரு சந்திர யோகம் சேர்வதால பேராசீர்வாதங்க. புதிய ஆர்வம், நினைவாற்றல், தேர்வுகள்ல வெற்றி, ஆசிரியர்கிட்ட பாராட்டு கிடைக்கும். வெளிநாட்டுல கல்வி தொடர்பான விஷயங்கள்ல மாணவர்களுக்கு வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டா முயற்சி பண்ணுங்க. தாராளமா கிடைக்கும். நீ விருப்பப்பட்ட படிப்பையே படிப்பீங்க. விருப்பப்பட்ட கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். விருப்பப்பட்ட நாட்டுல உங்களுக்கு படிக்க வாய்ப்பு அமையும். அதேபோல போட்டித் தேர்வுக்கு தயாராகுறீங்களா? கன்னிராசில அரசாங்க அதிகாரியா மாறணும்னாக்க முயற்சி பண்ணுங்க. சிறப்பா இருக்கு. அந்த 40 நாட்கள் தட்டி தூக்கிடலாம். அதேபோல குடும்பம் மற்றும் உறவுகள். வீட்ல அமைதி பொறக்குது. எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவு. சில ஆண்டுகளா வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைய சமாளிக்க முடியல. எவ்வளவுதான்டா நானும் தாங்குறது? தனிமையில உட்கார்ந்து அழுத நேரம் என்ன? எங்க அழுகுறது? அழுகுறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு எங்க போனாலும் பிரச்சனை நம்மளுக்கு மட்டும் சுத்து போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா இனி அந்த பிரச்சனை எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம். எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு துரத்தி வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவீங்க. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க. வீட்ல அமைதி பொறக்குது, சந்தோஷம் பொறக்குது. வீட்ல அடுத்தது சுப நிகழ்ச்சி உங்களுடைய தலைமையில ஏற்பாடாகுது. என்னென்ன சுபகாரியங்கள்லாம் தடைப்பட்டு போச்சு, என்னென்ன சுபகாரியங்கள்லாம் நீங்க நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அது எல்லாத்தையும் நடத்தி காட்டக்கூடிய நேரம் இது. திருமண தடைகள் விலகுது, சுபகாரியங்கள் நடக்குது, வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு, சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, கல்வி நிலையில வளர்ச்சி இருக்கு. என்னென்னலாம் நினைச்சீங்களோ, ஏன் பெரிய பரிசுகளும், பாராட்டுகளும் உங்கள வந்து சேரக்கூடிய நேரம். பதவிகள் உங்கள தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். பெரிய பெரிய பொறுப்புகள் உங்க வீட்டு தேடி வரும். முன்னாள்ல குடும்பத்துல இருந்த உறவுகள்ல இருந்த கசப்பு தன்மை நீங்குது. உறவுகள் கிட்ட இருந்த சண்டை சச்சரவு மறையுது. பிணக்குகள் தீருது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகிறதுனால குடும்பத்தோட ஒத்துமையா இருக்க போறீங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி சந்தோஷத்துல திளைக்க போறீங்க. குடும்பத்துல நிம்மதிக்கும் சந்தோஷம் குறைவு இருக்காது. தம்பதிகளுக்கிடையே நல்ல புரிதல் வளரும். பிள்ளையுடைய நல்வாழ்க்கை அதிகரிக்கும். பிள்ளைகளால பெருமை சேரும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க.
ஒருவேளை வயதான தம்பதியில இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்க பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாக்க நல்ல வரன் அமையும். வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு இருக்கு, மகனுக்கோ மகளுக்கோ வேலை வாய்ப்பா இருக்கட்டும், உங்களால உங்களுடைய குழந்தைகள் சிறப்பா இருப்பாங்க. அதே போல மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, திருமணம் ஆகாத பெண்களா இருக்கீங்க, திருமணம் ஆகாத ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ நல்ல வரன் உங்க வீடு தேடி வரும். நல்ல குடும்பம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலத்துல உறவுகள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை கொடுப்பாங்க. நண்பர்கள் வகையில, உடன்பிறப்புகள் வகையில, உறவுகள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும். அதே போல காதல் மற்றும் திருமணம், காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்து சேருது. நீண்ட நாட்களாக பிரிவுல இருந்தீங்க, திருமணம் ஆனவங்க டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் சரி, இல்ல காதல் உறவுகள் பிரிந்திருந்தாலும் சரி, இப்ப அது சமரசமாகும். அதே போல காதல் உறவுலாம் திருமணத்துக்கு நிச்சயிக்கப்படும். காதல் திருமணம் பண்ணலாம்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா இருவிட்டார் சம்மதத்தோட அது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா மாறும். குருவின் அருளால சுப நிகழ்ச்சிகள் இனிமையா நடைபெறும். கடவுளே வந்து தடுத்தாலும் சரிங்க, உங்களுடைய சந்தோஷத்தை யாராலும் இன்னைக்கு தடுக்க முடியாது. அதே போல மனநிலை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி, இந்த காலம் ஆன்மீகத்தினுடைய எழுச்சி காலம்னு சொல்லலாம். சந்திரன் அப்படின்னாக்கா மனநிலை குறிக்கிறார் இல்லையா, குரு அறிவை குறிக்கிறார். சோ இது ரெண்டும் சேர்றப்போ உங்களுடைய மனசு வந்து அமைதி அதிகமாகுது. தியானம், புனித யாத்திரை, தெய்வ வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சோ இது மூணுத்தையும் வந்து தவற விட்டுறாதீங்க. மனசை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு கண்ணி ஜெயிக்கிறது உறுதி. ஆனா அந்த மனசை வந்துட்டு அமைதியா இருக்க விட மாட்டாங்க. சுத்தி சூழ்ச்சி பண்ணுவாங்க. நீ நல்லா இருக்கிறது யாருக்கும் பிடிக்காது. பொறாமையில அதிகமா பாதிக்கப்படுறது கண்ணியா தான் நிக்கிறீங்க. நீ சிரிச்சாவே மத்தவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. இந்த சிரிப்பு மத்தவங்களுக்கு ஒரு மாதிரி கவர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றது? இவன் சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கானே, இவன் சிரிச்சா அவனுக்கு எல்லாமே நல்லதா நடந்துருமோ, இவன் சிரிச்சா ஓ இவனுக்கு எல்லாமே நல்லதா இருக்கு போலயே, இவனை சிரிக்க விடக்கூடாது, இவன் நல்லா இருக்கானே, எல்லாத்துக்குமே பொறாமைகளால. உறவுகள் கூட உங்களுக்கு அப்படிதான் இருந்தது இருக்குது. ஆனா நல்ல உறவுகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு அடி பண்ணியக்கூடிய நேரம் இது. இந்த காலம் உங்களுடைய நீண்ட நாள் மன அழுத்தத்தை இப்ப தீர்த்து வைக்குது. உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. யார் ஒருத்தங்க தன்னுடைய உள்ளுணர்வோட தொடர்பு வச்சிருக்கீங்களோ அவங்க எப்பவுமே ஜெயிக்கிறது உறுதி. சோ கன்னிராசி எப்பவுமே உள்ளுணர்வை நம்பக்கூடியவங்க தான். ஆனா சிறிது காலமா அந்த உள்ளுணர்வுகிட்ட உங்களுக்கு தொடர்பு இல்லாம போச்சு. இப்போ உங்க உள் மனசை நீங்க தொடர்பு கொள்ளணும். அதுக்குதான் தியானம் பண்ணணும், கோயிலுக்குள்ளனும் போகணும், அமைதியை நாடணும். இந்த உங்களுக்கே தெரியும் கெட்டவங்க யாரு, கெட்ட நண்பர்கள் யாரு, கெட்ட உறவுக்காரங்க யாரு அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் அவங்க கூட தான் இத்தனை நாளா தொடர்புல இருந்தீங்க. இப்போ முழுசா அவங்கள விட்டு விலகுங்க. அவங்களால எவ்வளவு பெரிய ஆதாயம் உங்களுக்கு கிடைச்சாலையும் பரவாயில்ல, தூக்கி எறியுங்க. தன்னால உங்க வாழ்க்கையில கூட அனைத்து விதமான சிக்கல்களும் சரியாகிறத கண் கூட பார்க்க முடியும். இந்த கனவுகள் எல்லாமே இப்போ பழிக்க போகுது. சொல்ல போனா இது நாள் வரைக்கும் எதெல்லாம் கண்மூடித்தனமா செஞ்சீங்களோ, யாரெல்லாம் கண்மூடித்தனமா நம்பினீங்களோ, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு காட்டிடும் கடவுள். இதோட இந்த 40 நாட்கள்ல நீங்க செய்யவே கூடாத விஷயம் என்ன தெரியுமா? பொறுப்பு இல்லாம முடிவெடுக்காதீங்க. அப்போ நாங்க பொறுப்பு இல்லாதவங்களா அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வந்துடாதீங்க. பொறுப்பு இருக்கு. ஆனா அது உங்களுக்காக சத்தியமா ஒரு நாளும் வேலை செஞ்சது இல்லை. உங்களுக்குன்னு வரக்கூடிய நேரத்துல நான் பல பதிவுகளை சொல்லிட்டேன். கன்னிராசி 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 பொறுப்பா இருங்க, உங்களுக்காக யோசிங்க, உங்களுக்காக செயல்படுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பொறுப்பா செயல்படுங்க. பொறுப்பு இல்லாம ஏனோ தானோன்னு முடிவெடுக்காதீங்க. சோம்பேறித்தனத்தை கைவிடுங்க. நண்பர்கள் கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள கவனமா இருங்க. நட்பு நம்பி ஏமாறாதீங்க. நட்பு அப்படிங்கிறது ஒரு சிலர் மட்டும்தான் உண்மையான நட்புக்கு சொந்தக்காரங்க. உங்களை சுத்தி இருக்கிறது பெரும்பாலும் நான் போலி நட்புன்னு தான் சொல்லுவேன். 1-2 கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் உண்மையான நட்பு உங்களுக்கு துணை நிக்குது. அது உங்க மனசாட்சிக்கே தெரியும். இருந்தும் எல்லாரையும் நட்பு நட்புன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க. நிறைய நண்பர்கள் பண விஷயத்துல உங்களை ஏமாத்திருக்காங்க, ஏமாத்த ரெடியா இருக்காங்க. சோ இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புணர்வா செயல்படுங்க. அதே போல உடல் சோர்வு, உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, நடைப்பயிற்சி பண்ணுங்க, சத்தான உணவு எடுத்துக்கோங்க, நேரத்துக்கு தூங்குங்க. நல்லா தூங்கணும். தூக்கமின்மையை தவிர்க்கணும். உணவுலையுமே ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல இந்த கஜகேசரி யோகம் எந்த துறை சார்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கணும் ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா? அரசாங்க வேலையில இருந்தா பதவி உயர்வு, அதிகார வளர்ச்சி உண்டு. தனியார் வேலையில பார்த்தீங்கன்னாக்கா சம்பள உயர்வு இருக்கு, வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கு. தொழில் பண்றீங்களா, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், வணிகத்தில் லாபம் பல மடங்கு. அதே போல கலைஞர்களுக்கு புகழ் மதிப்பு, புதிய ரசிகர்கள் வருவாங்க. ஆசிரியர்களுக்கு, கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு மாணவர்கிட்ட பாராட்டு கிடைக்கும், மேன்மை அடைவீங்க. பெண்களுக்கு வீட்டில் அமைதி இருக்கும், நிதி சீராகும், குழந்தைகளால சுப செய்திகள் அடைவீங்க. மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க, வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நான் சொல்லக்கூடிய இந்த கஜகேசரி யோகத்துடைய பலன் கன்னிராசிகள் முழுசா அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு சொல்றேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க.
வியாழக்கிழமையில குரு வழிபாடு. குருவிற்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலைய மாலை கட்டி போட்டு நெய் தீபம் ஏற்றி ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை 108 முறை சொல்றதும் பசுமாட்டிற்கு கொடுக்கறதும் பசுமாட்டுக்கு பெரிய புண்ணியம் உங்களுக்கு. அதேபோல திங்கட்கிழமையில சந்திர வழிபாடு, சிவபெருமான வழிபாடு பண்ணும். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் பண்ணுங்க. நவகிரக வீற்றக்கூடிய சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற ஆடை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. வெள்ளை நிற பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க. அதே போல சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை பண்றது சிறப்பு. மன அமைதிக்கும் மன உறுதிக்கும் இவர் பொறுப்பு. அதே போல கோவில் பரிகாரம் கேட்டாக்கா ஆலங்குடி குருஸ்தலம், திருவேங்கடம் சிவாலயம், திருவேங்காடு புதுக்கோவில், இது எல்லாமே உங்களுக்கு மிக சிறந்த ஸ்தலங்கள். அதே போல தாயார்கிட்ட தொடர்ந்து ஆசீர்வாதம் வாங்க. அனுதினமும் அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். தாயை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும். சந்திரன் அப்படியாவே தாய் இல்லையா, கடகம் அப்படிங்கிறதும் தாய் வீடு. ஏன்னா தாயினுடைய வீட்டுல இந்த கஜகேசரி யுகம் உருவாகி இருக்கிறதுனால தாயுடைய ஆசீர்வாதம் கன்னிக்கு பெரிய பலம். புரியுதுங்களா? உங்களுடைய தாய் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும். என்னதான் அதிர்ஷ்டம் நேரம் உங்களுக்கு துணையா இருந்தாலும் அது வேலை செய்யறது, அந்த ஆக்டிவேட் பட்டன் அப்படிங்கிறது வந்து உங்க தாய் கிட்ட தான் இருக்கு. தாய் எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டம் வேகமா வேலை செய்யும். அதே போல தானம் கொடுங்க. புத்துக்கு தானம் கொடுங்க, பால் தானம் கொடுங்க, வெள்ளை நிற பூக்களை தானம் கொடுங்க, வெள்ளை நிறத்துல கூடிய அரிசி சர்க்கரை இதெல்லாம் தானம் கொடுங்க, பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஈடு இணையில்லாத புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும், பாவ கணக்கை குறைக்கும். ஆனா இவ்வளவு எதுக்குங்க கண்ணீர் ராசிக்காரண்டே? இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு மாறுபட்ட ஒளியை வெளிச்சத்தை தரப்போகுது. எப்பவுமே சிந்திக்கக்கூடியவங்க, திட்டமிடக்கூடியவங்க, ஒரு வேலை செஞ்சா அதில் நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க, நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய, பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடியவங்க. ஆனா கடந்த சில மாசமா உழைப்புக்கும் உண்டான தகுந்த மதிப்பு கிடைக்காம இருந்துச்சு. சொல்லப்போனா அதீத மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. சூசைட் பண்ணக்கூடிய நிலைமை கூட போயிருப்பீங்க. எங்கேயாச்சும் போயிடலாம் கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்து தரக்கூடிய இந்த யோகத்தினால உங்களுக்கு அறிவுல தெளிவும், மனசுல அமைதியும், தொழில முன்னேற்றமும், குடும்பத்துல ஒற்றுமையும், பண நிலையில உயர்வும் அனைத்துமே கிடைக்க போகுது. உடைய உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்குது. நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க. உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே இப்போ நிஜமாக்கூடிய சக்தி உங்களுக்கு பிறந்திருக்கு. இது வெறும் ஜோதிடத்துக்கான நேரம் இல்லைங்க. இது உங்க ஆற்றலை மீண்டும் எழுப்பக்கூடிய காலம். இந்த 40 நாட்கள் நீ எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவும் குருவின் ஆசீர்வாதத்தோட நடக்க போகுது. இந்த கஜகேசரி யோகத்துடைய ஆற்றங்கிறது உங்க வாழ்க்கையில உங்களை உறுதியாக்க வந்திருக்கு. இருந்தாலும் இந்த 40 நாட்கள் மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசி அனுதினமும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. பசுமாட்டுக்கு பச்சை புல் வாழைப்பழத்தை கொடுக்கணும். அதே போல கோவில்கள்ல கடுகு எண்ணெயால தீபம் ஏத்துறது உங்களுக்கு ஒரு சூட்சும பரிகாரம். ஓகேங்களா? அதே போல சந்திர வழிபாடு, திங்கட்கிழமையில வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்தணும். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்றது. ஓம் சோம் சோமாய நமக இந்த மந்திரத்தை திங்கட்கிழமையில 108 முறை ஜபம் பண்ணணும். இது உங்களுடைய மன அமைதிக்கும் குடும்பத்துடைய ஒற்றுமைக்கும் நிதி வருமானத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் செயல்படும். அதே போல தண்ணீர் தானம் கொடுங்க, பால் தானம் கொடுங்க. இது சந்திரனை நோக்கி தீபம் ஏத்துங்க, சிறப்பு. அதே போல அனுதினமும் காலை எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தியானம் பண்ணும். நீ வந்து அமைதியானவனாக தெளிவானவனாக வெற்றி அடையணும்னு நினைச்சா உன் மனசுக்குள்ள இதை சொல்லிக்கிட்டே நீங்க வந்து சந்திரன் நினைச்சாலும் சரி, இல்லை சிவன் நினைச்சாலும் சரி, ஓம் நமக் சிவாய இந்த மந்திரமே சிறப்புங்க. தியானத்துக்கு இதான் வந்துட்டு ரொம்ப உற்ற ஒரு மந்திரம்னு சொல்லலாம். அமைதியா உட்காந்துக்கிட்டு நான் வெற்றி அடைவேன் அதையும் சேர்த்து சொல்லுங்க. நான் அமைதியானவன், நான் தெளிவானவன், நான் வெற்றி அடைய பிறந்தவன்னு சொல்லி பாருங்க. பெண்களா இருந்தேனாக்கா பிறந்தவள் அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா நடக்கும். பிரபஞ்சம் இது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சந்திரன் அப்படின்னாக்க மன ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் இல்லையா? இந்த தியானம்ங்கிறது உங்க மன ஆற்றலை வலுப்படுத்தும். மனசு முடிவு பண்ணிட்டா அது நிஜம்தான், அது நடந்தே தீரும். அதே போல குரு மற்றும் சந்திரனை பிரதிபலிக்கூடிய சிவபெருமான ஆலயம் அடிக்கடி போயிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. மஞ்சள் நிற பூக்களால மாலை அணிவிங்க, வெள்ளை பூக்களை பயன்படுத்துங்க, பாலாபிஷேகம் பண்றது தெய்வீகத்துடைய ஆசீர்வாதத்துல உடல் மனம் குடும்பம் மூன்றுமே வளம் பெறும். தானம் பண்றது, நற்காரியங்கள் அதிகமா பண்றது. ஓகேங்களா? பால் தயிர் பாயசம் இதெல்லாம் தானம் கொடுங்க. மாணவர்களுக்கு கல்விக்காக புத்தகம் பேனா நோட்டு புத்தகம் இதெல்லாம் கொடுக்கறது மிகப்பெரிய புண்ணியம். பறவைகளுக்கு தானம் கொடுக்கறது, தேவாலயங்கள்ல தீபம் ஏத்துறது. அதே போல இன்னொரு சூட்சம் பரிகாரம் சொல்ற கன்னிராசிக்காரங்க, சிவபெருமானுடைய ஆலயங்கள்ல அங்க கோவில்ல
தீபம் ஏற்றுவதற்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு 1 லிட்டரோ 2 லிட்டரோ 3 லிட்டரோ எந்த அளவுக்கு உங்களால கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எள்ளெண்ணெயை வாங்கி கோயிலுக்கு தானம் கொடுத்துருங்க. இது இங்க மட்டும் இல்ல, இப்படி குலதெய்வத்துக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. அந்த தீப ஒளி நீங்க வாங்கி கொடுக்க எண்ணெயில அங்க தீபம் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையிலுமே ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னாலும் விலகி போகும். தீய சக்தியுடைய ஒட்டுமொத்த ஆளுமையும் விலகி தெய்வீக சக்தி உங்களுக்கு துணை வரும். ஆக மொத்தத்துல கன்னி ராசிக்காரங்களே, இந்த கஜகேசரி யோகம் உங்க வாழ்க்கையில அறிவு, அமைதி, செல்வம், நட்பேறு இந்த 4 நிலைகளையுமே பரிசாக கொடுக்க போகுது. உங்க வாழ்க்கையில உங்க உழைப்பை வெற்றியாக்கக்கூடிய நேரம். உங்க வாழ்க்கையில கூடிய தடைகள் களைந்து புதிய ஒளி பரவக்கூடிய நேரம். எல்லா பிரார்த்தனைகளும் உங்களுக்கு ஒன்றாகி குருவின் கரம் உங்களை தொட்டுட்டு இருக்கு. உடைய நம்பிக்கை, உடைய அதிர்ஷ்டத்துடைய திறவுகள், நீங்க நம்புங்க, உழைங்க. இந்த கஜகேசரி யோகத்துடைய அருள் உங்களை உயர்த்தி வைக்கும். அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு வரமா கிடைக்க போகுது. குருவும் சந்திரனும் சேர்ந்து கொடுக்க போறாங்க. என்னங்க கன்னி ராசிக்காரங்களே, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு ஆழமான பதிவு தான், ஆன்மீக பதிவு தான். மன அமைதி, ஆன்மீகம், நிம்மதியை கொண்டு உங்களுக்கு சேர்க்கக்கூடிய நேரம் பிறந்துருச்சுங்கிற தெளிவுபடுத்தி இருக்கும். இந்த 40 நாட்கள் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும், அதிர்ஷ்டம் வேலை செய்யும், கடவுள் துணை வருவாங்க. கடவுளை போல உண்மையான நிறைய பேர் நீங்க சந்திக்க போறீங்க. தெய்வ அருளோட வாழ போறீங்க.